கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் வந்து இன்னைக்கு என்ன டைரக்ஷனில் போகுது அப்படின்னே தெரியல. மேலே போகுதா கீழே போகுதா ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட டைமில் வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகத்து வருது வாரன் பஃபெட் ஞாபகத்து வரல. ஏன் வாரன் பஃபெட் ஞாபகத்து வர்றாரு அப்படின்னா அதில் அவர் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கார். அப்படி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வாரன் பஃபெட் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல எந்த கம்பெனியை அவர் வாங்கினார், அந்த கம்பெனி வாங்கினதன் மூலமாக அவர் என்னென்ன கற்றுக்கிட்டார் அப்படிங்கிற விஷயங்களை வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக பேசலாம்னு ஒரு பிளானு. அதுக்காகத்தான் குருஜி ஜாயின் பண்ணுறார். ஏன்னா வாரன் பஃபெட் குருக்களுக்கெல்லாம் குரு குருஸ் குரு அப்படிங்கிறதுனால நம்ம குருஜி வந்து அதை பற்றி ரொம்ப பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் லெட்ஸ் வெல்கம் குருஜி. எங்கே போனீங்க? 2 நாள் ஆளுக்கானு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓ ஓகே ஓகே. ஜாலியாக கோவா போயிட்டீங்களா? அது யூஷுவல் ஃப்ளூ ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்குல்ல. ஓகே சரி, கம்மிங் டு த நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக். அதாவது இரட்டை பிறவிகள் இன்வெஸ்டிங் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா சார்லி மங்கர் அண்ட் வாரன் பஃபெட். கரெக்ட். ஓகே, அவங்கள வந்து நம்ம பேசி ஆகணும். அவங்க வந்து எப்படி நமக்கெல்லாம் ஒரு பெரிய குருவாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் யூடியூப் ஃபுல்லாக அதே தான் வீடியோஸ், நிறைய வீடியோஸ் இருக்குது அவங்கள பற்றி. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இது அவங்களுடைய பிஸ்னஸ் அக்விசிஷன் ஆர் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுலேருந்து எனக்கு நிறைய கற்றுக்க முடிஞ்சது, லேர்னிங் இருக்குது. அதே சமயத்தில் எப்படி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம அண்டர்டேக் பண்ணணுங்கிற லெசனும் அதில் வந்து புதைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கேன் நான். அதில் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1972 சீஸ் கேண்டி அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை வந்து இவங்க 2 பேரும் எய்ம் பண்ணாங்க வாங்கணும் அப்படின்ட்டு. அது வந்து என்ன இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த சாக்லேட்டு அந்த இது மிட்டாயெல்லாம் பண்ணுற கம்பெனி தான் அது. அது ரொம்ப ஃபேமஸ் கம்பெனி. அது கலிஃபோர்னியாவில் மட்டும்தான் இருக்கும் அது அந்த கம்பெனி. இந்த கம்பெனிக்கு வந்து 1972 வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்குறாருன்னா $25 million ஆஃபர் கொடுக்குறாரு. ஓகே, அன்னைக்கு அதோட புக் வேல்யூ $8 million. ஓகே, அதாவது 3 times அந்த புக் வேல்யூ அது கொடுக்குறாரு, வாங்குறதுக்கு கொடுக்குறாரு. ஆனால் அந்த அந்த ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ் வந்து அவங்க வந்து சொன்னாங்க 30 million குறைச்சி நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னாரு. ஆனால் இவங்க 2 பேரும் சார்லி மங்கர் as well as வாரன் பஃபெட் 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா 20 million மேலே ஈவன் 1 cent கூட எங்களால் கொடுக்க முடியாது, நாங்கள் வந்து வில் ஜஸ்ட் வாக் அவுட். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு டெஸ்பரேட் அது. அதுக்கு மேலே அவர்கிட்ட பாசுங்க இல்லை அப்போ பேமெண்ட் பண்ணுறதுக்கு. அதான் அவளோட லிமிட். 25 million சும்மா இல்லைங்க, நெல்லி இன்றைக்கி வேல்யூவில் போட்டிங்கன்னா 1600 crores அண்டாடு வரும். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் அமௌண்ட் அந்த காலத்தில். இந்த காலத்துலேயும் சரி. ஆனால் ஒரு குருட்டாம் பக்கம் அடித்தார், அது என்ன அவங்க ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சரி கொடுத்துறேன் அப்படின்ட்டாங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதோட க்ரோத்து அதெல்லாம் பார்த்தோம்னா ட்ரெமெண்டஸாக இருக்குது. 2020 வந்து சீ கேண்டீஸோட டர்ன் ஓவர் வந்து 383 million, ப்ரீ டேக்ஸ் ரெவென்யூ வந்து 82 million. ப்ரீ டேக்ஸ் ரெவென்யூ வருஷத்துக்கு போட்டிங்கன்னா ஒரு 2% தான் க்ரோத் வைஸ். வால்யூம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெமெண்டஸ் இது இல்லை. அண்டு டர்ன் ஓவர் வந்து ஒரு பெரிய ட்ரெமெண்டஸாக இல்லை. ஆனால் ப்ராஃபிட் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கு. ஆனால் இது வந்து என்னென்னா இவரோட அக்விசிஷனில் ஹோல் அக்விசிஷன் ஃபுல்லாக வாங்கிட்டார். ப்ளூ சிப்னு அப்போ ஒரு கம்பெனி இருந்தது, அது மூலமாக தான் இந்த இதை டேக் ஓவர் பண்ணிட்டார். அப்புறம் லேட்டரான அது பர்க்ஷயரோட மர்ஜ் ஆகிடுது. இது அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் அக்விசிஷனால் என்னென்ன வந்து வாரன் பஃபெட் அண்ட் சார்லி மங்கருக்கு கற்றுக் கொடுத்தது, அதனால அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் என்னென்ன அக்வயர் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்ததுங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து அக்வயர் பண்ணி இது பண்ணுறதுக்கு. அவருக்கு அது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு கன்சியூமர் ட்ரிவன் ப்ராடக்ட். ஆனால் பாப்புலர், சின்ன குழந்தைங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிஃப்ட் ஐட்டமாக இருக்கும் எங்கே போனாலும். அமெரிக்காவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது ஆல்ரெடி வேலண்டைன்ஸ் டே, அஃப்கோர்ஸ் பர்த்டேஸ் ஆர் தேர், கிறிஸ்மஸ்ஸு, தேங்க்ஸ் கிவிங் டே, இது மாதிரி நிறைய இருக்கும். எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும் டெஃபினட்டாக. ஒரு ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட கொண்டு போய் கொடுக்குறது கிராண்ட் மதரோ இல்லாட்டா கிராண்ட் சில்ட்ரனை பார்க்க வரும்போது இது வாங்கி கொண்டாந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த கல்ச்சர் அந்த இடத்துல இருந்தது, கலிஃபோர்னியாவில் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் ஐட்டம். யாராவது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்டை போய் கிஃப்டாக கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அதனால நல்ல ப்ராடக்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால்
வாரன் பஃபட்டுக்கோ இவருக்கோ இருக்கும். இதை பற்றி தெரியாது அட் த டைம். அந்த பிஸ்னஸ் அக்வயர் பண்ணும்போது தான், அக்வயர் பண்ணோன்னு தான் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு அவருக்கு. ஓகே, இது வந்து கன்சியூமர் ப்ராடக்ட் கிஃப்ட் கொடுக்கறதுனால இது வந்து தெர் இஸ் அ ப்ரைசிங் பவர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து அந்த பிஸ்னஸில் இன்டர்ஃபியர் பண்ணவே இல்லை. ஸோ என்ன சொன்னா, அதே மேனேஜ்மெண்ட், அதே பீப்புள் கேன் ரன், சிஇஓலாம் அதே தான், ஸ்டாஃப்லாம் அதே தான், நீங்களே ரன் பண்ணுங்க, வருஷம் ஒரு தடவை மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை டிசம்பர் எண்டில் ப்ரைஸை ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, 12% ப்ரைஸ் ரிவிஷன் எவ்ரி இயர் அப்படின்ட்டு. 12% ரிவைஸ் பண்ணோன்னா இதெல்லாம் குறைஞ்சிருச்சா சேல்ஸ் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இருக்குது. சேல்ஸ் ஒன்றும் குறையவே இல்லை. சேல்ஸ் குறையில அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஆமாம், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரைசிங் பவர் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ப்ரைசிங் பவர் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து காம்படிஷனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தென் இது க்ரோ ஆகிட்டே இருக்குது அந்த பிஸ்னஸ். அப்போ வந்து அக்குமுலேஷன் ஆஃப் மணி வந்து இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று இவங்க வந்து இதான் ஃபர்ஸ்ட் தான் ப்ரைசிங் பவர், தட் இஸ் த மோட். ஓகே, அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை உள்ளே கொண்டாந்ததும் இவர் தான். அப்போ ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைசிங் பவர் முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து த பிராண்ட். இந்த பிராண்ட் வந்து எப்படி வந்து ஒரு பிராண்ட் வந்து கேன் கிவ் கிரேட் ரிட்டர்ன் அப்படின்ட்டு இந்த பிஸ்னஸ் தான் அவங்க சொல்லி கொடுத்தது. கலிஃபோர்னியாவில் இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஓகே, சாக்லேட் பிஸ்னஸ் ஒரு பெரிய கிரேட் பிஸ்னஸ் இல்லை, நிறைய சப்ளையர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கலிஃபோர்னியாவில் செல் பண்ணுற இந்த பிராண்டு வந்து ரொம்ப வேல்யூபிள் பிராண்டாக இருந்தது. ஓகே, ஸோ வேலண்டைன்ஸுக்கிட்டே போகிறான் அப்படின்னா தெரிஞ்ச இதை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தா தான் நல்லது. ஸோ அப்படின்னு அந்த சி கேண்டிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க இவங்க வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த பிராண்டு இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் பீப்புள் வந்து லாயல் டு த பிராண்டுன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதனால தான் இவருடைய ஃபியூச்சர் அக்விசிஷன் எது, கொக்கோகோலா, அதுக்கு வந்து இது ரொம்ப உறுதுணையாக இருந்தது. ஓகே, ஸோ பிராண்ட் வேல்யூ இருக்கும்பொழுது அதை நம்ம வாங்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து மார்க்கெட்டில் எந்த நேரத்துலையும் மவுஸ் குறையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ரைட், அதுவும் வந்து இது இவங்களுடைய இதுக்கு. மூணாவது என்ன பாயிண்ட் அப்படின்னா, இப்போ இந்த கேண்டி பண்ணுறதுக்கு ரொம்ப ரா மெட்டீரியல் காஸ்ட் இஸ் ஆல்சோ ரீசனபிள். இதுக்கு வந்து ஒரு பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை. ஈவன் வந்து இவங்க ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஒர்க் பண்ணல, இவங்களோட அவுட்லெட்டு தான். அந்த இது வைக்கிறதுக்கும் இவங்களுக்கு பெரிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்படலை. ஓகே, இவங்க வந்து இன்டர்னல் ரிசோர்ஸை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அண்டு இன்வென்ட்ரியும் மேஜராக இல்லை. இட்ஸ் அ கேஷ் கேன் கேரி பிஸ்னஸ். வித்தோன பணம் கிடைச்சிருது. ஸோ அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளும் கிடையாது, தென் பெரிய இன்வென்ட்ரியும் கிடையாது. அப்போ நேச்சுரலி அந்த பிஸ்னஸ் த்ரைவ் ஆகுமா இல்லையா? அண்டு ப்ரைசிங் பவரும் உங்கள் கையில் இருக்குது. ஓகே, அப்போ நேச்சுரலி இட் வில் கீப் மல்டிப்ளைங். அதனால தான் நான் சொன்னேன் 1972 இருந்த இதுக்கு இன்றைக்கி 383 மில்லியன் டர்ன் ஓவரில் நிற்குது. ஓகே, வித் 82 மில்லியன் ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட். ஸோ மச் ஆஃப் வெல்த் வந்து இந்த பிஸ்னஸை அவங்களோட கம்பெனி கொடுத்தது. ஸோ இன்வென்ட்ரின்னு இல்லை, கேபிட்டல் இஸ் அ லைட் பிஸ்னஸ்ஸு, இந்த ஹோல்லி ஓன்டு பிஸ்னஸ்ஸு. அப்போ இந்த பணம்லாம் யாருக்கு போய் சேரும்? அப்போ பர்க்ஷயருக்கு தான் போய் சேரும். அந்த பர்க்ஷயர் வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியும்? அந்த இடத்துல இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, கொக்கோகோலா வாங்கணுமா வாங்கலாம், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வாங்கணுமா வாங்கலாம், ஜீகோவை வாங்கலாமா, எப்படி வேணால் அவங்க டிசைட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இந்த கேபிட்டல் வந்து இங்கே இருந்துச்சுன்னா அதோட அது பெட்டராக அங்கே ஒர்க் ஆகும், பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கும் ஷேர் ஹோல்டருக்கு. ஏன்னா இது ஹோல்லி ஓன்டு கம்பெனி, இவங்க டிவிடெண்ட் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த கம்பெனியில். ஓகே, ஸோ அந்த இதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, இந்த கம்பெனி வாங்கும்போது 25 மில்லியனுக்கு வாங்கினாங்கல்ல, அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த பிறகு அவர் 25 மில்லியனுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு நாங்கள் வாங்கிட்டோம், ஈவன் 100 மில்லியன் கூட அது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டு. இது கூட ஒரு அவர் மிஸ்டேக்குன்னு சொல்லிக்கிறாங்க. என்னென்னா, நான் வந்து அன்றைக்கி சொன்னேன் 25 மில்லியனுக்கு மேலே ஒரு சென்ட் கூட என்னால் தர முடியாதுப்பா, இல்லாட்டா நான் வாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது கூட அவர் என்ன சொல்கிறாரு, நான் தப்புன்னு நான் ரியலைஸ் பண்ணேன். ஆக்சுவலாக 25 மில்லியன் கிடையாது, 100 மில்லியன் ஒர்த் ஆஃப் த கம்பெனி. ஏன்னா அன்றைக்கி வந்து என்கிட்ட 25 மில்லியன் மேலே கிடையாது. நாங்கள் தான் அந்த டைமில் வெரி ஸ்டூப்பிட், எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிஸ்னஸ்லாம் தெரியாது. இந்த பிஸ்னஸில் என்ட்ரு பண்ணோட தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எங்களுடைய மிஸ்டேக்ஸுக்கு நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறாரு. ஸோ அவரோட மிஸ்டேக்ஸை கூட அவர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணுறவங்க தான் நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, அதை நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்டே இருக்கிறோம். ரைட், அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவர். ரைட். அப்புறம்
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதையே வந்து வாரன் பஃபெட் சொல்கிறாரு. அதுதான் நான் இம்பார்ட்டன்ட் நான் கன்சிடர் பண்ணுறேன். அதாவது ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் டெஃபினட்டாக வந்து ஈஸியாக எவாலுவேட் பண்ணி இது ஜெயிக்குமா இல்லையான்னு கூட சொல்லுறது சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு கம்பெனியை ஓன் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணிவிட்டு அண்டு அதுக்கு ப்ரைஸும் டிசைட் பண்ணி நீங்கள் அதை ரன் பண்ணி பார்க்கும்போது அதோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தெரிகிறப்ப ஈவன் வந்து யூ நோ தட் பிஸ்னஸ் மச் பெட்டர் தென் எனிபடி எல்ஸ். இவர் என்ன சொல்கிறேன்னா, குட் ஜட்ஜ்மெண்ட்டு கம்ஸ் அவுட் ஆஃப் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஈக்குவலி கம்ஸ் அவுட் ஆஃப் அ பேட் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, நீங்கள் தப்பு நிறைய பண்ணும்போது தான் நீங்கள் இன்னும் கற்றுக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லி கொடுக்குதோ அதோட ஜாஸ்தி சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறார். அதான் நான் அடிக்கடி என்ன ஒன்று சொல்லுவேன், தப்பே செய்யாதவன் முட்டாள் என்று புத்திசாலிக்கு தான் தெரியுமா. ஸோ அதனால வந்து நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நம்ம முயன்றுக்கிட்டே இருக்கோமோ, எவ்வளோக்கெவ்வளோ நம்ம ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிஸ்டேக்ஸ் பண்ண வரோமோ அதுலேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறதான் பார்க்கணும். தப்பே பண்ணாமல் இருக்கவே முடியாது. எப்படியும் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ண தான் போகிறோம். ஓகே, அதுலேருந்து எப்படி வந்து நம்மளை காப்பாற்றிக்க தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியமானது. இதுதான் வந்து நான் முக்கியமான இதாக நான் இந்த கேண்டீஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறாரு, அதுலேருந்து வர இதை வந்து அவர் கற்றுக்கிறாரு. எப்படி ப்ரைஸிங் பண்ணணும், எப்படி பிஸ்னஸை ரன் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து இங்கே இருக்க சர்ப்ளஸ் கேபிட்டல் எங்கே போய் டிப்ளாய் பண்ணி ஒரு கிரேட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி நாளைக்கு ஒரு கம்பெனி ஷேரை வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் பார்க்கணும், அவங்களுக்கு ப்ரைஸிங் பவர் இருக்கா, இல்லாட்டா அவங்க கேபிட்டல் எக்ஸஸ் கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க, வெதர் வந்து அன்வான்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையாவது பார்க் பண்ணுறாங்களா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இது வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகே சார், இந்த கேண்டீஸோட இன்வெஸ்ட்மெண்ட்னால தான் அவங்களுடைய கிரேட் அக்விசிஷன் 9.6% வச்சிருக்காங்க கொக்கோ கோலால. இது வரைக்கும் வாங்கினதுல ஒரு ஷேர் கூட அவர் வித்தது கிடையாது கொக்கோ கோலால. பைபேக்லாம் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணி கூட அதில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணல. இன்றைக்கி வந்து 9.6% கொக்கோ கோலா ஓன் பண்ணிட்டு இருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவர் வந்து ஒரு பிராண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க பாருங்க. அந்த கேண்டீஸுங்கிறத பிராண்டு வந்து எப்படி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இன் கலிஃபோர்னியாவோ, அண்டு இந்த கொக்கோ கோலாங்கிற பிராண்டை வச்சுக்கிட்டு கொக்கோ கோலாந்து அந்த கோக்கு மட்டும்தான் அவங்களுக்கு இது கிடையாது, அவங்க அதை யூஸ் பண்ணி நிறைய செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிராண்ட் வேல்யூ இதுலேருந்து தான் கற்றுக்கிட்டாரு. ஸோ ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கிறதுல நம்ம அக்வயர் பண்ணோம்னா தென் வந்து அது வந்து ஈஸியாக மல்டிப்ளை ஆகும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கிரேட் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டார். ஓகே, நம்மளும் அதே மாதிரி தான் ஆஸ் எ இன்வெஸ்டர் வந்து இவருக்கு என்னென்ன பாடம் கிடச்சிருக்கோ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் அதே இது நம்மளும் பார்க்கலாம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலையும் அதை பார்த்து அதுலேருந்து கற்றுக்கலாம் நம்ம. சூப்பர் சார். பட் இந்த கம்பெனியை வாங்கினது இவங்க ப்ராஃபிட் பார்த்ததுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது சார். அதாவது வாரன் பஃபெட் வந்து அவருடைய குருஜியா நினைக்கிறது பெஞ்சமின் கிரஹாம் சொல்லுவார். ஆமாம் ஆமாம், கரெக்ட். பிரிட்டிஷ் எக்கனாமிஸ்ட், பிரிட்டிஷ் போன் அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட்ல. ஆமாம் ஆமாம். ஸோ அவர் வந்து அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தா வாங்கணும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கணும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படிங்கிறத சொல்லுவார். பட் இந்த கம்பெனியை இவங்க அக்யூர் பண்ணும்பொழுது அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. அதாவது 3 மடங்கு புக் வேலையோட 3 மடங்கு அதிகமாக கொடுத்தா வாங்கியிருக்காங்க. ரைட். ஸோ கிரஹாமுடைய ஃபார்முலா என்னவோ அதை கூட நாங்கள் ஃபாலோ பண்ணாமல் தான் அதை வாங்கியிருக்கோம் அப்படின்னு வாரன் பஃபெட் ஒத்துக்கிறாரு. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தோம்னா 1972 இவங்க வந்து வாங்கும்பொழுது ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட் வந்து $4.2 மில்லியன் தான். பட் 2007 அது வந்து $82 மில்லியன் மேலே போயிடுச்சு. ரைட் ரைட். ஓகே, அதாவது இது வந்து ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இது வந்து ஹோல் பிஸ்னஸ் அக்விசிஷனுக்கு. ஓகே, பிஸ்னஸ் அக்விசிஷனில் இதில் எப்படின்னா நம்ம கமலஹாசன் மூவியில் சொன்ன மாதிரி சின்ன கல் பெத்த லாபம், பெரிய கல் சின்ன லாபம், அது மாதிரி இதில் சின்னதாக போட்டு பெருசாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்க இந்த பிஸ்னஸில். அதுதான் பார்க்கணும். இப்போ பாருங்கள், தட் இஸ் ஹவ் யூ ஷுட் லுக் அட் இட். சரி, சின்ன பிஸ்னஸ்ஸு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் சில பேர் ஹியூஜ் டர்ன் ஓவர் பண்ணுவான், ஹியூஜ் ப்ராஃபிட் எடுப்பான். அந்த மாதிரி பிஸ்னஸை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வாங்கணும். அண்டு அதுதான் அந்த யூனோ த நாலேஜு அந்த ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே வில் பிரிங். ஓகே, ஸோ இதுவும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரஹாம் சொல்கிறதுலேருந்து இவங்க டீவியேட் பண்ணி இதை வந்து செய்கிறாங்க, இது சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஓகே, இவ்வளோ நேரம் பேசுனது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ, நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, சேலத்தில் ஒரு தாத்தா இருந்தார். அந்த தாத்தா வந்து பேர பசங்களா தப்பு பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அமெரிக்காவில் இருக்க இந்த தாத்தா இப்போ 92 வயசில் இருக்க தாத்தா வந்து பேர பசங்களா தப்பு பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறார்.
ஓகே, அதனால நிறைய தப்பு பண்ணுங்க. ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதுலேருந்து கற்றுக்கணும், அதுதான் முக்கியமானது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? வருங்கால கோடீஸ்வரர்களை மாற்றி வருங்கால வாரன் பஃபெட்னு சொல்லலாமா? டெஃபினட்டாக நம்ம வியூவர்ஸில் ஏன் இருக்கக்கூடாது, பல பேர் இருக்கலாம். ஓகே, வருங்காலத்தில் வாரன் பஃபெட் மாதிரி ஆகலாம். ஆஃபீஸ் அட்ரஸை தேடி எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவிரி பிசினஸில் பார்க்க வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானையும் ஒரு அடிச்சு எடுத்துவீங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். இன்னும் வாரன் பஃபெட்டுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, குருஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதாவது ஜுரம் வந்துச்சு, ஜுரத்தில் உட்காந்து வாரன் பஃபெட்டுடைய எப்படியெல்லாம் வந்து அவர் சக்ஸஸ் பண்ணார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீப்பாக படிச்சிருக்காரு. படித்த பிறகு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. அதனால் அடுத்தடுத்து ஒரு 2-3 வீடியோ வந்து நம்ம வாரன் பஃபெட் ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் எப்படி சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.